கிரியா யோகம் செய்பவர்கள், அதாவது அந்த பயிற்சியை செய்கிறவங்களால பணத்தை ஈர்க்க முடியுமா? இல்லை அதிக பணம் சம்பாதிக்க முடியுமா? அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனால் இந்த கிரியா யோகா மாஸ்டர், அதாவது சத்குருக்கெல்லாம் சத்குரு, ரிஷிகளுக்கெல்லாம் ரிஷி, சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் அப்படின்னு மகாதர் பாபாஜியை இந்த கிரியா யோக மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானை நாம் குருவாக ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ மகாதர் பாபாஜியை நாம் தரிசித்தேன் அப்படின்னு சொன்ன மகான்கள் அவருடைய தோற்றத்தை எப்படி வரைந்து காமித்திருக்கார்கள்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நல்ல கிரீடம்லாம் வச்சு நிறைய தங்க நகைகள்லாம் போட்டு அரண்மனையில் இந்த பக்கம் அந்த பக்கம் பணிப்பெண்கள் பணிமக்கள் சுற்றி பாதுகாப்பு படையோடு இருந்தது நம்ம பார்த்துருக்கோமா? கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அந்த உடையை அணிந்து கொண்டு அவருடைய ஒரே நோக்கம் இந்த கிரியா யோகம் கலியுகத்தில் அனைவருக்கும் சென்று அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான். அப்போ அந்த நோக்கத்தில் நாம் செல்லும் பொழுது பொருள் சார்ந்த விஷயங்கள் இன்றைய காலகட்டங்களில் தேவை இல்லை என்று முற்றிலுமாக மறுத்துவிட முடியாது. ஆனால் அதையும் தாண்டி அதை எப்படி ஈர்ப்பது அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஒரு ஆரோக்கியமான உடம்பு. ஆரோக்கியமான உடம்புன்னா என்ன? இந்த கலையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த மூச்சை சமநிலைப்படுத்துவது. அதன் மூலம் ஒருவன் ஆரோக்கியமான உடல் நலத்தை பெறுவான். ஆரோக்கியமான உடல்நிலை வரும்பொழுது எப்பொழுதுமே ஒரு நேர்மறையான எண்ணம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். அந்த நேர்மறையான எண்ணம் இருக்கும் பொழுது அவனுடைய செயல் ஒரு குவாலிட்டி, எப்படி ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது ஒரு தரம் நாம் எதிர்பார்க்குறோமோ அதுபோல் நம்முடைய தரத்தை வளர்த்து கொள்ள முடியும். அப்படி வளர்த்து கொண்டு இருந்தால் நாம் செய்யும் வேலையை நல்லபடியாக செய்ய முடியும். எடுத்து வந்த இந்த பிறவியில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கடமைகளை நன்றாக செய்துவிட்டு, இந்த கிரியாயோகம் குருவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கல்யாணமானவர்கள் தான். எல்லாருமே குழந்தை குட்டிகள்லாம் உண்டு. கிட்டத்தட்ட 99% குடும்பஸ்தர்கள் தான் கிரியாயோக மாஸ்டர்ஸ். சன்னியாசிகள் கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு காசியில் போய் உட்காரக்கூடிய மக்கள் கிடையாதுங்க. அவர்கள் வேறு. இவர்கள் கலையை கற்றுக் கொடுத்து குடும்பத்துடன் இருந்து கொண்டேவும் உன்னுடைய நித்திய கர்மாக்களை செய்து கொண்டேவும் நீ கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறதை, அந்த தத்துவம் தான் கிரியா யோகம். இதையும் பொருள் சார்ந்த உலகத்தோடு தயவுசெய்து கனெக்ட் பண்ணாதீங்க. அது வேறு, இது வேறு. இது தன்னை யார் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த உடல், இந்த பெயர், இந்த பொறுப்பு, இந்த மனிதனுக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குது, இதை நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டு போகணும். பிபி இல்லாமல், அந்த படபடப்பு இல்லாமல், படுத்த முதல்ல தூக்கம் வரணும் சார். அது இந்த கிரியா யோகம் செஞ்சால் வரும். தனக்கு தேவையானதை